நம்மளோட அடுத்த டாபிக் வந்து கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரி ஏன் வந்து ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுறதுனால தான் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்னா, பேசிக்கலி அங்கே வந்து கொலிஷன்ஸ் நடக்கணும். மாலிக்யூல்ஸ்க்கு இடையில் கொலிஷன்ஸ் நடக்கணும். அப்போ கொலிஷன் நடந்தால் தான் ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொலிஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு எனர்ஜி பேரியரை க்ராஸ் பண்ணும். அதாவது ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த கொலிஷன்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி க்ரியேட் ஆகணும். அந்த எனர்ஜி ஒரு மினிமம் எனர்ஜி லெவலை க்ராஸ் பண்ணணும். அப்படி க்ராஸ் பண்ணால் தான் வந்து இஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கொலிஷன் தியரி. இதை வந்து நமக்கு கொலிஷன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது வந்து மேக்ஸ் ட்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறவரும் வில்லியம் லூயி அப்படின்னு சொல்கிறவங்களும். இந்த தியரி வந்து கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, வைப்ரேட் ஆகுது. மாலிக்யூல்ஸ் வந்து கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகுது, ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுது, கண்டெய்னரோட வாலில் கொலைட் ஆகுது. இப்போ இந்த கொலிஷன்ஸ்னால கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, எனர்ஜி அந்த கைனட்டிக் எனர்ஜி க்ரியேட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஒரு மினிமம் எனர்ஜி லெவல் பேரியரை க்ராஸ் பண்ணும். அப்போ இந்த எனர்ஜி லெவல் பேரியரை க்ராஸ் பண்ணிட்டா அப்போது ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு சின்ன கிராஃபை பார்க்கலாம். நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இப்போ A2 B2 அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரியாக்டன்ட் இருக்குது. அது வந்து ஏபின்ற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து என்ன பண்ணும் பாருங்கள், இந்த ரியாக்டன்ஸ் வந்து கொலைட் ஆகுமா, A2 B2 2 கொலைட் ஆகுமா, ஏபி ஒரு ஏ ஒரு பி அப்படி வந்து கொலைட் ஆக ஆரம்பிக்குமா, கண்டெய்னரோட வால்ஸ்லேயும் கொலைட் ஆகுமா. அப்போ எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவலை வந்து க்ராஸ் பண்ணும். அந்த லெவலை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். அந்த மினிமம் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜிக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜின்ற எனர்ஜி பேரியரை க்ராஸ் பண்ணால் தான் ஒரு ரியாக்டன்ட் என்னவா ஃபார்ம் ஆகும், ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ மினிமம் எனர்ஜி ரிக்வயர்ட் பை எனி ரியாக்டன்ட் டு பிகம் ப்ராடக்ட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரி, ஒரு ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணோம் இல்லையா, A2 B2 அப்படின்னு சொல்கிற 2 மாலிக்யூல்ஸை கன்சிடர் பண்ணோம். 2 பேரும் கொலைட் பண்ணுவாங்க. இந்த கொலிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் வந்து நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸை ஒரு செகண்டில் நடக்கிற நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேட் இப்போ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அகெயின் ஐ ரிப்பீட், A2 B2 அப்படின்னு சொல்லி 2 மாலிக்யூல்ஸ் இருக்குது, 2 ரியாக்டன்ஸு, 2 பேரும் கொலைட் பண்ணுறாங்க. ஏபி கொலைட் ஆகுது. கொலைட் ஆகும்பொழுது ஒரு செகண்டில் நடக்கிற கொலிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொலைடிங் per liter per second. Number of collisions is directly proportional to the concentrations of A and B. அப்போ A and B வந்து அதிகமாக இருக்க நிறைய கொலிஷன்ஸ் நடக்கும். நிறைய கொலிஷன்ஸ் நடந்தால் நிறைய ரேட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கொலிஷன் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் A2 and B2. ஸோ கொலிஷன் ரேட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், Z into A2 into B2, where Z is a constant. ஓகே, ஸோ கொலிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, இந்த கொலிஷன் ரேட் வந்து அந்த கேஸோட கைனட்டிக் தியரியை பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், ஒரு அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷரில் ஒவ்வொரு மாலிக்யூலும் 10⁻⁹ கொலிஷன்ஸ் per second உண்டு பண்ணுமா. அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் 1 அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷரில் 298 கெல்வினில் நம்ம ரூம் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்க, 30 டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட்லின்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாலிக்யூலும் 10⁻⁹ கொலிஷன்ஸ் ஒரு செகண்டில் உண்டு பண்ணுமா. அதில் 1 கொலிஷன் இன் 10⁻⁻⁹ செகண்ட்னு சொல்லாமா. அப்போது ஒரு செகண்டில் 1/10⁻⁹ பார்ட்டில் ஒரு கொலிஷன் நடக்குமா. அப்போது ஒவ்வொரு கொலிஷனும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க,
அப்போ என்னாகும், ரொம்ப ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஆனால் ஃபேக்ட் படி ஆக்சுவலாக இந்த மாதிரி நடக்கிறதில்ல. கொலிஷன்ஸ் நடந்தாலும் எல்லா கொலிஷன்ஸுமே இஃபெக்டிவ் கொலிஷன்ஸாக இருக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம், 1/10⁹ செகண்டில் ஒரு கொலிஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் 10⁹ கொலிஷன்ஸ்னால் எங்கள் ரியாக்ஷன் எங்கேயோ போயிடும் இல்லையா. ஆனால் அப்படி நடக்கிறதில்ல. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கொலிஷன்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல் கொலிஷன்ஸாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸாக ஆயிடுது. சரி, அப்போது எந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த மினிமம் எனர்ஜி பேரியர், அந்த மினிமம் எனர்ஜி லெவலை அட்டைன் பண்ணுதோ அது மட்டும்தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். அப்போது ஒரு ரியாக்டர் பண்ணி ரியாக்டன்ட் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணோன்னா தே ஹாவ் டு பொசஸ் அ மினிமம் எனர்ஜி. அந்த மினிமம் எனர்ஜிக்கு பேர் என்ன, ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ அந்த சில மாலிகுல்ஸ் வந்து குறைவான எனர்ஜியோட தானே கொலைட் பண்ணும், அது வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுறதில்ல. ஓகே, தே வில் நாட் கிராஸ் தட் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எவ்வளோ தான் வந்து கொலிஷன்ஸ் நடக்கும், ப்ராப்பரான கொலிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. F is equal to e power minus EA/RT, தட் இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் இஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். எவ்வளோ வந்து இஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நடக்கும் அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் EA/RT. ஈன்றது என்ன, ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆர்ன்றது என்ன, கேஸ் கான்ஸ்டன்ட். டீன்றது என்ன, பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ இதோட எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். சரி, இது வந்து எனக்கு ஒரு கொலிஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. எஃப்ஐ வந்து ஒரு கொலிஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறேன். இதை வச்சுட்டு நான் ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜியை கால்குலேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இஏவோட வேல்யூ 100 × 10⁻³ ஜூல்ஸ் பர் மோல் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி. கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 3-4 டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல்னு படிச்சிருக்கோம். டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 14 வருது, -14 வருது. இ பவர் சம்திங் இஸ் 4 × 10⁻−18. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 10⁻18 கொலிஷன்ஸ் நடக்குதுன்னா அதில் 4 கொலிஷன்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொலிஷன்ஸாக இருக்கான். தட் இஸ் சஃபிஷியன்ட்லி எனர்ஜெட்டிக் டு கன்வெர்ட் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட். அதாவது அதில் 10⁻18 கொலிஷன்ஸில் 4 கொலிஷன் தான் ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஆக்டிவேஷன் எனர்ஜியை ரீச் பண்ணுதான். ஓகே, திஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன்ஸ் வந்து அந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டரை பொறுத்து இன்னமும் ரெடியூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னமும் கொலிஷன்ஸ் வந்து இஃபெக்டிவாக இருக்கும். தே வில் நாட் ரியாக்ட் until the orientation of the reactant is suitable for the formation of transition state. சரி, இப்போது நம்ம ப்ரீவியஸ் பேஜில் ஒரு கொலிஷன், இஃபெக்டிவ் கொலிஷன் எது, இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் எது வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில், தட் இஸ் A2 + B2 கிவிங் 2AB தானே நம்மளோட ப்ராடக்ட். அப்போ வந்து ஒரு ஏவும் ஒரு பியும், அதே போல் இன்னொரு ஏவும் இன்னொரு பியும் கொலைட் ஆனால் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இருக்கும். தட் இஸ் AB ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இருக்கும். பட் இந்த மாதிரியான அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, ஒரு ஏ இன்னொரு பியோட மட்டும்தான் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ எத்தனை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகவே வாய்ப்பில்லை. அகெயின் அந்த ரியாக்டண்ட்டாகவே இருக்கும், ப்ராடக்டாகவே இருக்கும். அப்போ வந்து இட் இஸ் அன் இன்எஃபெக்டிவ் கொலிஷன். இஃபெக்டிவ் கொலிஷன் என்னது, ஒரு 2 ரியாக்டன்ட் இருக்குன்னா 2 பேரும் ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து கொலைட் பண்ணால் தான் வந்து இஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்கும். அதர்வைஸ் இட் வில் பி இன்எஃபெக்டிவ் கொலிஷன். The fraction of effective collisions, அதுக்கான ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டரை பொறுத்து இருக்குது. இந்த ஃபேக்டருக்கு பேர் ஸ்டெரிக் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டெரிக் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ எஃபெக்டிவாக கொலிஷன்ஸ் நடக்குதோ அந்த இஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் வந்து அந்த ரியாக்ஷனை வந்து ஹிண்டர் பண்ணாமல் இருக்கணும், அதாவது தடை பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு பேர் ஸ்டெரிக் ஃபேக்டர்னு பேர். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம புக்கில் இல்லை, அதனால் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பி அப்படின்னு சொல்கிறது ஸ்டெரிக் ஃபேக்டர். அந்த ஸ்டெரிக் ஃபேக்டர்ன்றது என்ன அப்படின்னா, அந்த எந்த தடையும் இல்லாமல் அந்த கொலிஷன் வந்து இஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் தேவைப்படும். அதுதான் வந்து ஸ்டெரிக் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ ரேட் இஸ் டிபெண்ட் ஆன் 3 ஃபேக்டர்ஸ். ஒன் இஸ் ஸ்டெரிக் ஃபேக்டர், செகண்ட் ஒன் இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கொலிஷன் ரேட். அப்போ இந்த ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று ஸ்டெரிக் ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் அண்ட் கொலிஷன் ரேட்.
ஸோ ரேட் இஸ் கிவன் பை பி இன்ட்டு நம்ம ஃபேக்டர் வேல்யூ படித்தோம் இல்லையா, கொலிஷன் ஃபேக்டர் இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி இன்ட்டு ரேட்னா என்ன, நம்ம ஏற்கனவே ரேட் லா எழுதியிருக்கோம் இல்லையா, கே இன்ட்டுன்னு போட்டோம். இப்போ நம்ம ஜெட் இன்ட்டுன்னு போடுறோம். ஜெட் இன்ட்டு A2 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு B2 கான்சன்ட்ரேஷன். ஸோ ரேட் லா படிக்கி rate is equal to k into A2 power into B2 where k is the rate constant. So இந்த ரெண்டு equation 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுமே ரேட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஆல்சோ ஈக்குவல். ஸோ k is equal to p into z into e power minus EA by RT. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. k is equal to what? P into Z into E power minus EA by RT. P இன்றது என்னப்பா? ஸ்டெரிக் ஃபேக்டர். Z இன்றது என்னப்பா? இந்த ரேட் கான்ஸ்டன்ட். E பவர் இது வந்து நம்மளோட ஃபேக்டர், வாட் இஸ் இட், கொலிஷன் ஃபேக்டர் F, E பவர் மைனஸ் EA by RT. நெக்ஸ்ட்டு அரீனியஸ் ஈக்குவேஷன். அரீனியஸ் அப்படின்னு சொல்கிற நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசிட் பேஸுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஓகே, அரீனியஸ் ஈக்குவேஷன், இஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட். அப்போ இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பிஹைண்ட் த சீன்ஸு, அதாவது என்னென்னா, இப்போ நார்மலாக ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா கொலிஷன்ஸ் நடக்கணும்னு சொன்னோம். ஓகே, இந்த கொலிஷன்ஸ் ஏன் நடக்கும்? வைப்ரேட் ஆகும். மாலிக்யூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகுறதுனால ஒன்றோட ஒன்று கொலைட் பண்ணும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இப்போது பாருங்கள், கொலிஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது, ரியாக்ஷன் நடக்குது, கொலிஷன்ஸ் நடக்குது, இஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொலிஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகும்னா, இன்னும் மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வில் பார்ட்டிசிபேட் இன் வைப்ரேஷன். நிறைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? கொலிஷன்ஸ் இன்னும் நிறைய நடக்குமா? கொலிஷன்ஸ் இன்னும் நிறைய நடந்தால் அதில் இன்னும் இஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நிறையா நடக்குமா? அப்போ ஆஸ் அ ரிசல்ட் ரியாக்ஷனோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் ரேட் வில் இன்க்ரீஸ். இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ரியாக்ஷன் ரேட் வந்து டபுள், சம்டைம்ஸ் ட்ரிபிள் ஆகுமா. ஓகேவா? அதாவது 1 ஹவரில் நடக்கிற ரியாக்ஷன் ஐதர் ½ அன் ஹவரில் நடக்கலாம், இல்லைனா இன்னும் அதுலேயும் ஒரு கம்மியான 20 மினிட்ஸ்க்குள்ளே கூட ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் அரீனியஸ் சொல்கிறாரு. ஓகே, ஒரு ஜஸ்ட் நான் ஒரு ரஃப் இது பார்ட் தான் சொல்லியிருக்கேன். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் நடக்கிற ரியாக்ஷன்ஸை காட்டிலும் நம்ம வந்து ஒரு 10 டிகிரிஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இருந்தாலே அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து என்ன ஆகுமா? டபுள் ஆகுமா, இல்லைனா ட்ரிபிள் ஆகுமா. ஓகே, ஸோ நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நடக்காத ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணால் ஈஸியாக நடக்கும் அப்படின்றதுலாம் நம்ம தெரியும். H2 + O2 கிவிங் H2O எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிங்கனாலே இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து டபுள் ஆகுமா. இதுக்கு வந்து அரீனியஸ் இதை தான் சொல்கிறாரு. ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணுமா, டெம்பரேச்சரை மட்டும் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட ரைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து இது எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு, விச் இஸ் கால்ட் அரீனியஸ் ஈக்குவேஷன். அரீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது k is equal to AE power minus EA by RT, where k is the rate constant, A is a frequency factor. frequency factorனா என்ன? frequencyனா number of collisions per second, E அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், EAன்னு சொல்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, Tன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர், Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட். யூஸ்வலாக இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் அரீனியஸ் ஈக்குவேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டேர்ம்ஸ்னு கேட்பாங்க. இப்போ வாட் இஸ் அரீனியஸ் ஈக்குவேஷன்? k is equal to AE power minus EA by RT. Kன்றது ரேட் கான்ஸ்டன்ட், Aன்றது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், Eன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, Tன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர், and R is the கேஸ் கான்ஸ்டன்ட். அந்த ஃப்ரீக்வன்சி A அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி இஸ் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பர் செகண்ட். ஸோ ஃபேக்டர் வந்து டஸ் நாட் சிக்னிஃபிகண்ட்லி வேரி வித் டெம்பரேச்சர். ஸோ அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ EAன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொன்னோம்,
இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு சைடும் லாக் எடுத்துக்கிறோம். ஸோ லாக் நம்ம எடுக்கிறதுல ட்ரூ வேல்யூஸ். ஸோ நேச்சுரல் லாகரிதம் எடுத்துக்கிறோம். ln k is equal to ln a into ln e power minus a by rt. ln k is equal to ln a minus e. lnும் e power எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் வந்துச்சுன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறுமனை மைனஸ் a by rt இருக்கும். ln e power anything is 1. ln e ஓட வேல்யூ என்னது 1. அப்போ ln e இது 1 அப்படின்னு சொன்னால் மைனஸ் a by rt வந்துடும். ஸோ ln k is equal to ln a minus ea by r into 1 by t தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் வாட்? த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y is equal to mx plus c. A plot of ln k versus 1 by t will give you a straight line with a negative slope. Negative slope na கீழே இறங்கும் ea by rt. Okay, then temperature T1, T2, T1 and K1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ln K1 is equal to ln A minus EA by R T1. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ln K2 is equal to ln A minus EA by R T2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ln K2 minus ln K1 is equal to minus EA R T2 plus EA by R T1. So ln K2 by K1 will give you EA by R. Constant value எடுத்துடணும். 1 by T1 minus 1 by T2. So the ln natural logarithm instead you have to use in the usual logarithm. So multiply by 2.303. So 2.303 into log of K2 by K1 is equal to EA by R into T2 minus T1 divided by T1 T2. So log K2 by K1 is equal to EA by 2.303 into R into T2 minus T1 divided by T1 T2. ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணால் ln K2 is equal to ln K1. இதை அப்படியேவும் வச்சுக்கலாம். இல்லைனா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது ரேட் கான்ஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்ளமாக போட்டிருக்காங்க. த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் அட் 400 கெல்வினா அண்ட் ரெண்டு டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.04 and 0.02 second inverse. Calculate the value of activation energy. According to Arrhenius equation, log K2 by K1 is equal to இந்த 2.30 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனுக்கு. EA by 2.303 into R into T2 minus T1 divided by T1 T2. So substitute all the values. So log of 0.04 divided by 0.02 equal to EA by 2.303 into 8.314 into 400 Kelvin minus 200 Kelvin divided by 200 Kelvin into 400 Kelvin. So இதை simplify பண்ணிங்கன்னா 1 by 400 Kelvin. log 2 ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 0.3010 is equal to EA by this 2.303 into 8.314 into 1 by 400K. இதில் நமக்கு தேவைப்படுற வேல்யூ வந்து EA. ஸோ டேக் இட் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. மற்ற எல்லா டேர்ம்ஸும் டுவர்ட்ஸ் த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ EA will become log 2 into 2.303 into 8.314 into 400 Kelvin. So EA value is equal to 2305 joule per mole. அடுத்த எக்ஸாம்பிள், rate constant K of a reaction varies with temperature according to the Arrhenius equation, where EA is the activation energy when a graph is plotted for log K versus 1 by T, a straight line with a slope of minus 4000 Kelvin is obtained. Calculate the activation energy. எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்ம வேலை. log K is equal to log A minus EA by 2.303 into R into 1 by T. log Y is equal to mx plus C ஃபார்மில் இருக்கா? M தானே நம்மளுக்கு வேணும். EA by 2.303 ஆரா? இப்போ வாட் இஸ் EA? மைனஸ் இன்ட்டு 2, அதாவது அப்படியே தலைகீழாக எடுத்துன்னு போயிருங்க. minus 2.303 into R into M. EAவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் வந்து minus 4000 கெல்வின் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. ஸோ EAவோட வேல்யூ 76,589 கிலோ ஜூல்ஸு. when you convert it into joules 1000ங்களா? ஸோ 1000 வந்து கெல்வின். ஸோ 3 டிஜிட்ஸ் தள்ளிக்கோங்க. 985. அப்போ 76.589 joules per molar. So this is another problem.